எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு சந்தோஷமான மூட்ல நான் இப்ப இல்லவே இல்லை. ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் நடந்திருக்கு. அதுவும் சிறுமிகள், குழந்தைகள். இது தமிழ்நாடுன்றது இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, இது எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க நான் குழந்தை வச்சிருக்கேன், என்கிட்ட குழந்தை இருக்குங்க, எனக்கு பயம் ஏற்படுத்துது. இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்றானுங்க, ஏன் இப்படி வெறி பூச்சி தெரியுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபம். என்னால வந்து ஏத்துக்க முடியாது சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இடத்துல நடந்துக்குதுங்க. இது நியூஸ்ல போட்டிருக்கு. இங்க பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அது எந்தெந்த இடம்னா பாருங்க, கும்படி பூண்டியில 3 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி பொதார்ல தூக்கி போட்டுக்கிறாங்க. அங்க திருவள்ளூர்ல 7 வயது சிறுமி, தாம்பரத்துல 10 வயது சிறுமி, சென்னையில 12 வயது சிறுமி, பூந்தமல்லியில 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இது என்னங்க இது ஒரே நாள்லங்க? ஆக்சுவலா இந்த அரசு வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள். நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன் அப்படின்னாங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தை தெரிஞ்சு போச்சு, நம்ம மக்கள்லாம் கட்டுப்பாடா இருக்கணும், கவனமா இருக்கணும், சுய உலகத்தோட இருக்கணும் சொல்லி சார் சொன்னார்ல, அவங்க ஃபாலோவர்ஸ் சொல்றாங்கல்ல, அதை உறுதிப்படுத்திட்டாங்க. இப்ப நம்ம வாயில சொல்ல வச்சாங்க பாருங்க. ஆமாப்பா, நாங்க தான் குடும்பத்தை பாத்துக்கணும் போல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அஜெண்டாக்குள்ள உள்ள வந்தாங்களோ அதை மக்களை வந்து செயல்படுத்திட்டாங்க மக்கள் கிட்ட. இப்ப அவங்க சொன்னது நடந்து போச்சு பாருங்க. நீங்க சுய ஒழுக்கமா இருங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப எல்லாம் நடந்து அரசின் கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப மக்களை நம்மளே அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டோம். இனி இந்த கவர்மெண்ட் காப்பாத்தாது, நம்ம தான் பாத்துக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டு பூட்டி வச்சுன்னு உள்ள உட்காரணுமா? எல்லாரும் அப்ப அந்த காலத்துல வந்து பெண்களை வெளியே விடாம பாதுகாப்பா வச்சுட்டாங்க. அது மாதிரி கொண்டு வரணுமா? கொண்டு வரணுமா? ஏன்னா இந்த வெளிநாடுகள்ல இருக்க பெண்கள், திராவிட சம்பந்தமான பெண்கள் சில விஷயங்கள் பேசுறாங்க, பயங்கரமான வேதனையில இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இத்தனை வருஷங்களா பில்ட் பண்ணி கொண்டு வந்த சுயமரியாதை, சுய ஒழுக்கம், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண் உரிமை, சமத்துவம் அப்படிங்கிறத 30 நாள்ல காலி பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு பயம் வந்துருச்சு இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள பெண்களுக்கு பயம் பதட்டம் வந்துருச்சு, வெளில போக பயமா இருக்கு. எப்ப குழந்தைகள் மேல கை வைக்க தைரியம் வருதோ, இந்த அளவுக்கு அதிகமா ஒரே நாள்ல ஒரே வாரத்துல இவ்வளவு தைரியம் வந்துருச்சோ, அப்ப பெண்களுக்கு பயம் பதட்டம் வந்துருங்க, தானா வந்துடும். ஏன்னா சிறு குழந்தைகள் மீது இவ்வளவு வக்கர எண்ணம் கொண்ட ஆண்கள் திரியிறாங்க, அந்த பார்வையோட திரியிறாங்க, ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப வேட்டையாடுறாங்க அப்படின்னா, அப்ப பெண்ணா இருக்க நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுல பெண்கள் உறுதியா இப்ப நம்ப ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பெண்களுக்கு உறுதியா பாதுகாப்பு இல்ல. அந்த 3 வயசு குழந்தை சொன்னல, அது எப்படி தெரியுமா பண்ணிருக்காங்களா, அந்த பாத்ரூம் போற இடம் பாத்தீங்களா, அங்க வந்து ரொம்ப வந்து காயப்பட்டிருக்காங்க. காயப்பட்டு அந்த குழந்தை எவ்வளவு வலிச்சிருக்கோம். இல்லைங்க, அந்த குழந்தைய தூக்கும் போதே எப்படி, நம்ம எந்த நாட்டு, தமிழ்நாட்டுல இருக்கோமா, நம்ம எங்க ஆப்பிரிக்கா கண்ட்ரில இருக்கோமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அது எனக்கு 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 வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. எல்லாருமே பயங்கர உணர்ச்சி இதுலதான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நானே டவுன் தான். என்ன விஷயம், நாங்க நமக்கு குழந்தைகள் கூட பழகுறோம், விளையாடுறோம், நம்ம பிளாட்ஸ்ல குழந்தைங்க இருக்காங்க, சொந்தக்கார குழந்தைங்க நிறைய இருக்காங்க. 3 வயசு 3 வயசுங்கிறப்ப நம்ம குழந்தைங்களை வளர்க்குறப்ப அந்த குழந்தைங்க கை தூக்கணும்னா இப்படி பக்கத்துல போனா ஒண்ணு கொஞ்சம் வராங்க தான் நினைக்கும் குழந்தைங்க. தெரியுமா உங்களுக்கு? தூக்கி கொஞ்சம் வராங்க தான் வராங்க, தூக்குற ஆசையை தூக்கு வராங்க, நம்மளுக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க, இப்படிதானே போவோம் அந்த குழந்தை. சிந்தனை அதுவா தான் இருந்திருக்கும். சோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது அந்த சைடு நம்ம போய் சிந்திச்சு பார்க்க முடியல. சிந்திச்சு பார்த்தா உணர்ச்சி கொதிக்குது, ஓகே நம்ம ஏதாவது பண்ணலாம்னு கூட தோணும். சோ அந்த விஷயம் நம்ம கையில கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா அது வேலை செய்யுது. அது விடுங்க. நேத்துக்கு நான் ஒருத்தங்க பேசுறது பாத்தங்க, அதுல நீங்களும் பாருங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது மட்டும் நீங்க சொல்லுங்களேன். முதல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன், அனைத்து மகளிருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ், ஒழுக்கமான ட்ரெஸ் போட்டு வளர்க்குங்க. முதல்ல அது பெரிய வயசானாலும் சரி, 18க்கு மேல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அடக்கம் என்னன்றது தெரியணும். முதல் பாயிண்ட் அதுதான் சார், புரியுங்களா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா துப்பட்டா போட்டுட்டு தான் மறைச்சிட்டு தான் போவாங்க. தனக்குள்ள அந்த ஒரு அடக்கம் அந்த பெண்ணுக்கு வந்தாவே அவ சேஃப்டி சார். அப்ப அறக்குறையா ஆடை போடுறதுனால தானே சார் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. அப்ப கண்ணு எங்க போகுது ஒரு மக்களுக்கும்? பாத்தீங்களா, அந்த ஆடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரகசியம் என்னன்றது தனக்குள்ள அந்த பெண்ணு ஒரு தாய் வந்து வளர்க்கணும். உன் பொண்ணு எங்க போய் நீதான் பாக்கணும், புரியுங்களா? அதுக்கு சீமன் வந்து வந்தா பாப்பாரா? இல்ல சிங்கப்பெண் படம் இருக்குமா? பிள்ளைங்களை வாட்ச் பண்ணும். பிள்ளைங்க ஏன் லேட்டா போகுது, ஏன் லேட்டா ஆகுது வீட்டுக்கு, என்ன பண்ண, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா ஸ்கூல்ல சொல்லிடுவாங்க, உனக்கு மெசேஜ் உங்க செல்ல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க தான் உங்க பெண்களை என்ன செய்யணும், எங்கம்மா போனா, என்ன பண்ண, யார்ட பழகுனேன் எனக்கு சொல்லு. அப்படி அடுத்த நாள் நீ போய் வாட்ச் பண்ணு, வேலையெல்லாம் உன் பொண்ணை போய் வாட்ச் பண்ணு. அதை விட்டுட்டு நான் ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டேன், எனக்கு சிஎம் சார் வந்துட்டாரு, நாங்க சிங்கப்படை போட்டு அவங்க பாத்துப்பாங்கன்னா எப்படிங்க அது? நாட்டு மக்களை காப்பாத்தணும் ஒரே எம்லதான் எங்க அண்ணன் வந்து உட்காந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? அவருக்கு தயவு செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. சில மக்களுக்காக இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் தயவு புரிஞ்சுக்கோங்க அண்ணாவை.
அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் சீரும் சிறப்பாம நாட்டை வந்து நல்லா ஒரு பெரிய இதுல வந்து இல்லங்க ஏங்க நான் வந்து இது சிரிக்கிறது கிடையாது. எப்படி நீங்க சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. இது எப்படி இவெல்லாம் பாருங்க, இது பொம்பளையாங்க, இதெல்லாம் மனுஷ ஜென்மமா, இதெல்லாம் வந்து யாருங்க அது? அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு திமுக ஆட்சின்னு சொல்லிச்சுங்க, திமுக தான் காரணம், குழந்தைங்களால வெளியே வரும்னு சொல்லிட்டு இந்த வாய் பிரச்சாரம் பண்ணிருக்கோம். இப்ப என்ன சொல்றதுன்னா, உன் வீட்டுல பொண்ணை பூட்டி வை, வெளியே ட்ரெஸ் என்ன போடுதுன்னு செக் பண்ணு, அது ஒழுங்கா துப்பட்டா போட்டுன்னு போய் கண்காணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மட்டும் என்னங்க பேசுது இது? ஒரு மனசாட்சி இல்ல. இப்ப இத்தனை பேர் செத்துக்காங்க, யார் பொறுப்பேற்பா? சிஎம் என்ன சொல்லிட்டு வந்தீங்க நீங்க? என்னங்க சொல்லிட்டு வந்தீங்க நீங்க? நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்ல, பாதுகாப்பு குடும்பம் சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் என்ன பேச்சுக்கு இது பேசுறீங்க நீங்க? ஏங்க கோவம் பத்து வருதுங்க. ஏங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் கேக்குறானே மைக்க வச்சுக்கினே, அவனுக்கு கோவம் வரல? வராது. அப்புறம் கேட்டு என்ன சொல்லிட்டு என்ன வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க கேட்க மாட்டோமா? இது என்ன? இது அநியாயம். அது பாருங்க, அதாவது பெண்களை இப்ப அடக்கி வைக்கிறாங்க உள்ள. இப்போ ரிவர்ஸ்ல போகுது இது. எனக்கு புரியுது. தண்ணி வேணா இருந்தாங்க குடிங்க. இல்ல இது தண்ணி இல்லங்க, ரொம்ப வந்து எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. நான் ஏன் சிரிச்சேன்னா, எனக்கு ஒரு டிவிக்கே பத்தி ஒரு நாள் ஒரு விஷயங்கள் எனக்கு புரிய வந்துட்டே இருக்கு, நல்லா கேக்கிட்டே இருக்கு. எப்படி இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இயங்குறாங்க, இது சுயமரியாதை இந்த மண்ணாச்சு, இவங்களால எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல்ங்கிற விஷயத்த பேசாம எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க முடியுதுன்னு நான் யோசிச்சேன். இப்ப கிளியர் கட்டா எனக்கு ஒரு ஃப்ரேம் கொஞ்சமா தெரிய வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னாங்க, நீங்க பாருங்க, டிவிக்கே சார்ந்த இளைஞர்கள் மெஜாரிட்டி, நான் சொல்றது மைனாரிட்டி இருக்காங்க, ஆனா மெஜாரிட்டி ஆணாதிக்க சிந்தனை கொண்ட இளைஞர்கள் தான். சோ துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற மீட்டர் தான். ஏன்னா கமெண்ட் போட்டாலே அப்படிதான் திட்டுறானுங்க. சோ அப்படி திட்டுறப்ப பெண்கள் வந்து ஆபாச பொருளாம் பாக்குறாங்க, பெண்கள் உறுப்புகளை பத்தி திட்டா அசிங்கம் சொல்லி பாக்குறாங்க. சோ ஆணாதிக்க சிந்தனை கொண்ட மனிதர்கள் டிவிக்குள்ள இருக்காங்களா, அவனுங்க கூட எப்படி பெண்கள் இயங்க முடியும், சேர்ந்து டிவிக்கு ஓட் பண்ண பெண்கள் எப்படி சேர்ந்து இயங்க முடியுது சொசைட்டின்னு பாக்குறப்ப அவங்க இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கறத ஒரு அம்மாவே சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தா அவங்க அடக்கிதான் வைப்பாங்க. ஒரு பெண்ணு இன்னொரு பெண் மீது ஆணாதிக்க சிந்தனையை பூத்துறாங்க நான் சொல்றேன். சோ அப்ப இந்த சொசைட்டி, டிவிகே சொசைட்டின்னு ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஆணாதிக்கம் இருக்கு, அது அடங்கி போற பெண்களும் இருக்காங்க. டிவிகே ஓட் பண்ண பெண்கள் வந்து என்ன சொல்றது, இந்த ஸ்பேஸ்ல ரைஸ் ஆகி வர இந்த டைம்ல திரும்பி டிவிக்கு ஆட்சிக்கு வந்தனால அவங்க பெண் அடிமைத்தனத்தை ஏத்துக்கிட்டு வாழ தயாராயிட்டாங்க. சோ அப்ப அந்த சொசைட்டி ரொம்ப அழகா பழைய மாடல்ல திரும்பி போயிருச்சு. அண்ணன் வந்தாரு, அண்ணன் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. அண்ணன் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. அண்ணன் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பார், வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணா உங்க வீட்டுல எதுனா ஆச்சுன்னா வெயிட் பண்ணுவியா? நான் கேட்கறேன். ஏங்க ஒண்ணு இல்லைங்க, இப்ப டிவிக்கு ஆட்சி பேசி இதோ திமுக ஆட்சின்னு சொல்லி என்ன பேசுவாங்கன்றது இப்ப நான் இதுக்கும் வீடியோ காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது எல்லாமே வீடியோ இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி பிடிப்பாங்க கழுத்தை, ஞாபகத்துக்கு வருது. குழந்தை சின்ன வயசு குழந்தைங்களுக்கும் வயதான பாட்டி வரைக்கும் பாதிக்கப்படாத ஆட்சிங்க நடக்குது, இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? யாராச்சி ஒண்ணு இல்லைங்க, யாராச்சும் வந்து இப்பதான் வந்திருக்கோம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்புறம் நல்லா வாயில வந்துடும். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இதுக்கும் வந்து டைமுக்கும் பிரச்சனை இல்லை. சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எவன் ஆட்சியில வரானோ அன்னில சட்ட ஒழுங்கு காப்பாத்துனாங்க. போலீஸ் இல்லையா? போலீஸ் இருக்காங்கல்ல, இதே போலீஸ் திமுக வேலை இருந்தாங்க, போலீஸ் தான் வேலை செய்ய போறாங்க. இங்க புதுசா போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போறீங்களா? நிர்வாகம் வேற, சட்டம் ஒழுங்கு என்ன? இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தாங்க. அது ஒரு உயிர் போகுதுன்னா உயிர் போதுங்க. அது குழந்தை சரி விடுங்க, அது அந்த குழந்தை உயிரோட இல்லைங்க. தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரே காரணத்தினால மட்டும்தான் அந்த குழந்தை உயிரோட இல்ல. அந்த குழந்தை உயிரோட இல்ல பிரதர், நேத்து தெரிஞ்சு அந்த குழந்தை, இன்னைக்கு இல்ல. அந்த குழந்தை இல்ல, முடிச்சாச்சு, கதையை முடிச்சாச்சு எல்லா இடத்துலயும் தொடர்ந்து. அதாவது அந்த இப்ப நம்ம ஆதங்கப்படுறோம், கோவப்படுறோம், என்ன நினைக்கிறாங்கன்னா டிவிக்கு ஆட்சி வந்து அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம். இல்லப்பா, இல்ல, உங்க வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க பாட்டிகள் அவங்களுக்கு சேர்த்தா நம்ம பேசுறோம். ஒன்ஸ் அவங்களுக்கு நடந்து போச்சுன்னா உங்களால தாங்க முடியாது, அதை உங்களால தாங்க முடியாது. சோ அதுக்கும் சேர்த்து நாங்க உங்களுக்காக தான் குரல் கொடுக்கணும். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இல்ல நான் கேக்குறேன், திமுக ஆட்சியில இவ்வளவு கொடூரமா தினம் நடந்துச்சா? நான் கேக்குறேன், சத்தியம் பண்ணி சொல்லுங்கடா, ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு தினம் நான் எடுத்துக்காட்டேன், தினம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ப்ரூஃபோட. இது இந்த மாதிரி ஏன் இப்படி அவதூறு பரப்பி என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் புரியல. ஒத்துக்கோங்க, இந்த மாதிரி நடக்குதுதான், நான் கண்டிப்பா சரி பண்ணும். அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஏன் வந்து நேத்து பாக்குறேன் அந்த எம்எல்ஏ, கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, மக்கள் கேக்குறாங்க, அவர் சொல்றாரு சிஎம் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்றார். அவர் வருத்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, பாக்குறீங்களா? அதாவது அவங்க சக நடிகர்கள் கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இதான் வருத்தப்படுறதா? சரி, ஒரு ட்வீட் எடுத்து போட்டாரு சிஎம், ஏங்க போட மாட்டாரு? இதான் இவங்க ஆட்சியில் இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போட்டிருப்பாங்க.
இந்நேரத்துக்கு போராட்டம் பண்ணிருப்பாங்க, அங்கங்க உட்காந்து போராட்டம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஏத்துக்கணுங்க. இது பொதுமக்களாகி நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி ஆட்சி நடந்துச்சு போன வாட்டி, அங்கங்க நடக்கும், ஆனா வந்து எப்பவுமே நடக்காது. ஆனா வந்து உடனடியாக போலீஸ் நடவடிக்கை, இங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்குது, நான் ஒத்துக்கிறேன். நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. ஏன் நடக்குது அது சொல்லிட்டு தானே வந்தீங்க. நடக்க விடாம பண்றதுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் ஏன் நடக்குது? நடந்து குற்றவாளி தப்பிக்கல, அவன் எங்க போனாலும் போலீஸ் தூக்கிடும், அது அப்பாற்பட்டது. ஏன் நடக்குது? பதில் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு நடக்குது? ஏன் இப்படி எப்படி நடக்குங்க? அப்ப என்ன தைரியம்? எங்க பாருங்க, என்னடா அது, நீ காலையில இருந்து ஒண்ணுமே வரல, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் எந்த பெண்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திருவண்ணாமலை சேத்துப்பட்டுன்ற இடத்துல டிவிக்கு நிர்வாகி எல்லாம் இல்லன்னா சொல்ல முடியாது, போட்டோவோட இருக்கு, பக்க போட்டோவோட இருக்கு, பாத்துங்க. கூப்பிடுறான், வரைய போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதேதான் செல்வி அக்காவும் அங்கதான் உட்காந்து என்னம்மான்னு கேட்டாங்க. அப்பதான் கல் எடுத்து விட்டாச்சு, அவன் நிக்கவே இல்லை, கொஞ்ச நேரம் கூட அப்படியே ரிட்டர்ன் பண்ணி போயினே இருக்கிறான். அந்த பையன் வந்து என்ன பண்றான், அந்த அவங்க ஒரு பெண், இவனோட ஒரு 10 வயசு மூத்த பெண் நினைக்கிறேன், அவங்க வந்து நடந்து போறாங்க, எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போறாங்க வச்சுக்கலாம், அங்க போறாங்க, எங்கேயோ போறாங்க, வேலைக்கு போறாங்க. இவன் என்ன பண்றான், ஓரமணிந்து பார்த்து வரியான்னு கூப்பிடுறான். உடனே அந்த பெண் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்றாங்க, ஒர்க் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, இப்ப தேடி கண்டுபிடிச்சு கூக்கின்னு வந்து மிரிச்சுக்கிறாங்க. யாரும் அவன் டிவிக்கு நிர்வாகி. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொன்னீங்களே திமுக காரங்க, இப்ப டிவிய காரங்க பண்ற தினம் இப்ப 49 நினைக்கிறேன் இன்னியோட ஆட் ஆயிட்டு செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரி வரப்போகுது. இதுக்கு எப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன நடக்குதுங்க? ஒரு அநியாயத்தின் உச்சங்க அது. அநியாயத்தின் அப்ப அவன் தலைவன் மேல அவனுக்கு வந்து இது இல்ல, பற்று இல்ல, மரியாதை இல்ல. சும்மா விஜய வந்து சினிமா ஹீரோ தான் பாக்குறாங்களே தவிர விஜய ஒரு தலைவனா பாக்கல. ஏன்னா மாங்கு ஒரு கத்துனதா இல்லையா, பெண்களுக்கு பாதுகாப்பு கத்துனா, நம்ம எதுக்காக ஓட்டு வாங்கணும்? அப்போ அவன் நிர்வாகி என்ன பண்ணணும், நம்ம தலைவனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, நம்ம ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செயல்படணுமா வேணாமா? வீடியோ 1000 எடுத்து வச்சிட்டு இருக்காங்களே நிர்வாகிகள். 1000 ஆமா, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் சேலத்துல நினைக்கிறேன், அவர் மளிகை கடைக்காரர் 1000 கணக்குல வீடியோஸ் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், இது டிவிக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால இருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா, இல்ல ஆஃப்டர் ஆட்சிக்கு அப்புறம் ஓகே நம்ம கையில அதிகாரம் வந்துருச்சு, இன்னும் கான்ஃபிடென்ட்டா நிறைய வீடியோ எடுப்போங்கிற மாதிரி அந்த மூல ஆக்டிவ் ஆனாரான்னு தெரியல. அதுதான் கான்ஃபிடென்ட்டா இருங்க போல, அதான் சொன்னது, கான்ஃபிடென்ட்டா இருங்க போல, அதான் சொல்றா போல. இது எப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா நேற்று லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு பேச்சு ஒன்று சொல்லியிருக்காரு. நான் சில விஷயங்கள் பார்த்துட்டேன், சில விஷயங்கள் நோட் பண்ணப்போ சொல்றா போல, நான் வந்து முன்னாடிலாம் இப்ப நார்மலா நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு உதவி பண்றேன், நான் வந்து ஒரு எம்எல்ஏவோ அமைச்சர் ஆயிட்டேன்னா 1000 பேருக்கு 10,000 பேருக்கு பண்ணுவேன்றாரு. எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துல நிதி எதுனா ஒதுக்கி வச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன தைரியத்துல இப்படி பேசுறாரு? இல்லங்க நான் கரெக்டா பேசுறேன், தவா பேசுறேன்? இல்ல நீங்க பேசுறது கரெக்டா கரெக்டான கேள்வி கேக்குறீங்க, எனக்கு தான் ஆன்சர் தெரியல. ஆக்சுவலா நான் தான் முட்டாளா இருக்கேன். எப்படி ஒரு எம்எல்ஏ பதவிக்கு வந்த பிறப்பு இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அவருக்கு மக்கள் ப்ரூஸ் வெயின்னு ஒரு பட்டம் இருக்குங்க, பேட்மேன் மாதிரி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. மக்களுக்காக சேவை செய்வார். இதே மக்கள் நம்பிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. உறுதியா ஓட்டு ரெடி ஆகுறாங்க, கை இப்படிதான் இருக்கு, கை மை கூட வச்சுட்டு இருப்பாங்க ரெடியா, அப்படியே டக்குனு ஓட்டு போட்டுருவாங்க. விசிலுக்கு போட்டு விட்டு விசில் அடி அடிச்சுட்டு போங்க, போடுங்க நல்லா போடு நல்லா போடு இன்னும் 5 தொகுதி இருக்குது, 5 தொகுதி என்ன பண்ணுங்க, மறுபடியும் குத்தினே இருங்க விசிலுக்கு, போட்டு வின் பண்ணி கீழீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிடுங்க போங்க. ஒரு விஷயம் இது நான் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்த இது ஹார்டா கூட இருக்கலாம், ஆனா நான் ஸ்டேட்மெண்ட் கிளியரா சொல்லிக்கிறேன். டிவி கேல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுங்கிறத நம்மள மாதிரி நபர்கள் குறிப்பிட்டு சொல்றப்ப, மாற்று சித்தாந்தம் கொண்டவர்கள் குறிப்பிட்டு சொல்றப்ப ஆமா நடக்குதான்னு ஏத்துக்கிட்டு, நீங்க என்ன சொல்றது, கமெண்ட் செக்ஷன்ல கூட அது ஒத்துக்க தேவையில்ல, மனசார ஏத்துக்கிறீங்களா சில ஆண்கள் பெண்கள் மனசார ஆமா குறைகள் இருக்குதா எங்க ஆட்சியில அப்படின்னு ஏத்துக்கிறவங்களை பத்தி நான் பேச விரும்பல, அவங்களை மதிக்கிறேன், கொண்டாடுறேன். இவன் நீங்க சோசியல் மீடியால அதை பதிவு பண்ணாட்டியுமே, ஆனா அதை தாண்டி போன ஆட்சி நடக்கலையா அப்படின்னு சொல்லி ஸ்மைலி போடுற ஆண்கள் ஈவன் ஃபேக் ஐடியா இருந்தா கூட அந்த மாதிரி ஆண்கள் கூட பழகிற பெண்கள் மிக கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி பசங்க கூட நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து போச்சு, பாலியல் சீண்டங்கள் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட நீங்க சொன்னா கூட அந்த பையன் கோவப்பட மாட்டாரு. விடுமா போன ஆட்சி நடக்காத அந்த ஆட்சி நடந்துற போது இதை நம்ம வந்து நியூஸா கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அண்ணனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும், அண்ணன் ஸ்ட்ரெஸ் ஆயிரும், அதை வேணான்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஆண்கள் கூட இப்ப சோசியல் மீடியால இஷ்யூஸ் நடக்கிறப்ப நாங்க சொல்றப்ப அதுக்கு ஸ்மைலி போட்டு போன ஆட்சியில் நடக்கலையா இந்த மாதிரி அப்படின்னு போற ஆண்களோட பழகிற பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க, அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, அண்ணனுக்கு தான்
அந்த இருப்பாங்க. என்ன பண்றது? இப்ப இந்த மாஸ்டர் மகேந்திரன் கூட சரி மன்னிப்பு கேட்டோம்னு நினைச்சு பார்த்தா, நான் வந்து சொன்ன கருத்துல நான் உறுதியா இருக்கேன். என்ன பெரிய புண்கிற கருத்து சொல்லிட்டீங்க, சோலார் சிஸ்டம் பயன்படுத்த மாட்டாங்களா? டேய், சோலார் சிஸ்டமே தப்புங்க. சோலார் சிஸ்டம் என்ன தெரியுமா? பவர் சிஸ்டம். சோலார் பேனல் இருப்பாது, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சோலார் சிஸ்டம்ன்றது மேல சூரியன் அந்த சிஸ்டம். அது இல்ல, அது என்ன பேஸ் என்னன்னா பேஸ், அதாவது இப்ப மோட்டர்ல ரெடி சொல்றாப்புல, அந்த மோட்டர் நான் சின்ன வயசுல ஃபேன் ஒரு மோட்டர் வச்சு ஃபேனை சுத்த விட்டுக்கிறேன். சிரிக்கிற. சோலார் பேனல் எவ்வளவு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலங்க. எல்லாரும் வாங்க முடியுமா? அவங்க 10,000 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படி பெரிய புல்தி மாதிரி கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்கன்னா இல்ல. அதான் பிரதர் வந்து வேற ஒரு மோட்ல இருந்திருக்காப்ல. நான் நல்லாவே கூட தெரியும், ஆனா இப்படி பேசுற மனிதர் கிடையாது. எனக்கு என்ன வருத்தம்னாங்க, எந்த விஷயத்த பேசுறப்போ அது அந்த விஷயம் எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு இப்பங்கிறத தெரிஞ்சுட்டு பேசினா கரெக்டா இருக்கும். இது அவர் எப்போ பேசியிருந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப கரண்ட் இல்லாம பிரதர், ஒரு குழந்தை வீட்டுல 2 பெண் குழந்தை இருக்கு, இல்ல 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூல் கிளம்புற குழந்தை, ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5-8 மாசம் ஆன குழந்தை, கரண்ட் போகுது அப்படின்னா நைட்டு தூங்க முடியாது. காலையிலயும் நைட்டு தூக்கம் இல்லாட்டி அப்பா அம்மாவுக்கு மைண்ட் இதாயிரும், ஒரு மாதிரி கைமையான ஆயிரும். சோ அப்படி இருக்கப்ப காலைல ப்ராப்பரா குழந்தைய ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாது. இந்த நேரத்துல நீங்க வந்து அதை பத்தி பேசாதீங்கன்னா பேசாம இருக்க முடியாது பிரதர். ஒரு பச்சை குழந்தைக்கு வந்து கரண்ட் ஒரு 2 மணி நேரம் நைட் இல்ல இந்த நேரத்துல அப்படின்னா காலையில ஃபுல்லா வேர்க்கூறாயிருது. சோ இந்த வேர்க்கூறாயிருது, எல்லா இடத்துலயும் வேர்க்கூறாயிருது. சோ நீங்க சிரிச்சிட்டு சொல்றீங்களா, அந்த முறை தப்புன்னு நான் சொல்றேன். நீங்க தப்பான நேரத்துல தப்பான ஆட்டிடியூட் இந்த விஷயத்தை பேசிட்டீங்க, அதனால இவ்வளவு பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கு நீங்க உண்மையா மக்களோட மனசை நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க, அதான் உண்மை. அதுக்கு நீங்க வருத்தம், ஒரு ஆர்டிஸ்டா அவரு கண்டிப்பா மக்கள் எல்லாருக்கும் பாசிட்டிவ் தான் அவர் வாங்கணும். சோ மக்கள் மனசை நான் சொன்ன கருத்து தப்பா கன்வே ஆயிடுச்சுன்னா நான் வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா அது நீங்க இல்ல நான் கரெக்டா தான் பேசணும்னு உறுதியா நிக்கிறீங்கல்ல, இது நீங்க உங்க ஃபாலோவர்ஸை நீங்க இழக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பல ஃபாலோவர்ஸை நீங்க இழக்கிறீங்க கண்ணு முன்னாடி. உண்மையாவே அதாவது பாத்தீங்கன்னா இவர் சினிமா வாய்ப்பு கிடைக்காத காரணமே ஒரு வாயும் ஆட்டிடியூட் தான். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய பேருங்க கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு எல்லாம் சொல்றாங்க. அப்படியா? அந்த பையனுக்கு என்ன, அவன் ஆட்டிடியூட்காரங்க, அவனெல்லாம் வந்து வேலைக்கு இப்போ வரைக்கும் வளராது. காரணம் என்ன? அதனாலதான் வளரல. அதை வாயை குறைக்கணும், தன்மையா நடந்துக்கணும். நீ பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, இன்னமும் மாஸ்டர் மகேந்திரனா. வயசு நம்ம 7 வயசு ஆகுது, இன்னும் மாஸ்டர்னுக்குறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஓகே, இப்ப கூட நீ பிரதர் நீங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்கன்னா சரி பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க சேம் அதே ஆட்டிடியூடோட இருக்கீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் நீங்க ஃபேஸ் பண்றது யாரு அப்படின்னா திராவிட சித்தாந்தம் கொண்ட நபர்கள் பிரதர். அவங்களுக்கு வாஸ்ட் நாலேஜ் இருக்கு, அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சோ அப்படி இருக்கப்ப நீங்க அவங்க கிட்ட நீங்க போட்டி போடுறீங்கிறப்ப தவறா பேசிட்டோம்னா நல்லா படிக்கணும், நல்லா ஃபர்ஸ்ட் படிக்கணும். எஸ், ஃபர்ஸ்ட் இவர் எத்தனாவது படிச்சாரு தெரியல. இல்ல ஓப்பனா கேக்குறேன், படிச்சீங்களா? ஒரு சாதாரண பேசிக் நாலேஜ் இருக்கான்னு கேட்கணுங்க. அந்த பிரச்சனையை முடிச்சு அவரை காப்பாத்தியோட பாக்குறேன். காப்பாத்தியாங்க, நீங்க சக நடிகர்னால பேசிட்டு இருக்கீங்க. இது அவர் சோசியல் பிரச்சனையை வந்து எடுத்திருக்காரு கையில. நீங்க சாரி கேட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் பிரதர். தயவு செஞ்சு நீங்க டஃப் கொடுக்காதீங்க. ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க, அது ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டுரும். அதனால ரெக்வஸ்டா சொல்றேன், தயவு செஞ்சு நம்ம பேசின விஷயங்கள் மக்களை பாதிச்சிருக்கு, தயவு செஞ்சு வருந்துறேன்னு சொன்னீங்கன்னா கூட அது முடிஞ்சு போயிடும். இல்லாட்டி ரொம்ப டஃப், நீங்க தப்பான ஆளுங்க கூட சண்டை போடுறீங்க, ஆபத்தா முடிஞ்சிடும். இல்ல நான் கூட இப்ப சொல்றேன் பிரதர், நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப எமோஷனலா கத்துறேன்னா, நான் ஒரு நார்மல் சாதாரண மனிதன், கேமராக்காக நடிக்க முடியாது. எல்லாரும் கேக்குறீங்க ஏன் கத்துறீங்கன்னு. நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட ரொம்ப சென்சிட்டிவ்னால நான் அழுதுருவேன். நான் அந்த மாதிரி ஆள். நான் கத்துறேன்னா நடிக்கிறது கிடையாது. நான் ஒருத்தன் பேசும்போது தெரியும் நடிக்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது எப்படி சொல்றது சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சக மனுஷனா உங்களோட ஒரு ஆளை நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா வந்து டிவிக்கு எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, நான் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்காம கீழே வந்து அசிங்கமா திட்டு தான் செய்வானுங்க. அவங்க ஒரு விஷயம் என்னடா பேசுறான்றதை உத்து கவனிச்சு கொஞ்சம் கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தாங்கன்னா நான் பேசுறது நல்ல விஷயமா அவங்களுக்கு படம். இதே நான் டிவிக்கு மேலே பத்தி நல்லது பண்ணான்னு பேசுறேன் நான். அப்ப இதையும் நான் ஏன் பேசுறேன்றது கொஞ்சம் கேட்டு நினைச்சு பாருங்க. தயவு செய்து திட்டத்தை விட்டுட்டு சிந்திங்க.